ரிலீஃப் 89(1) ரிலீஃப். இந்த 89(1) ரிலீஃப் வந்து ஒன்லி ஃபார் 4 திங்ஸு. ஒன்று, அரியர்ஸ். பழைய வருஷத்தினுடைய சேலரியோ பென்ஷனோ ஒரு வருஷத்தில் வருது. லாஸ்ட் 4 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 2 வருஷம், இதுக்கு முந்தின வருஷம். இந்த வருஷம் அரியர்ஸ் கிடையாது. இட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பழசெல்லாம் என்ன இருக்கோ அது ஒரே நேரத்தில் வருது. ஒரே நேரத்தில் வரதுனால என்ன ஆகுது, உன்னுடைய ஸ்லாப் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் அடிஷ்னல் டேக்ஸ் கட்டுறேன். அதனால் ஒரு ரிலீஃப் எப்படி கொடுக்குறாங்க? ரிலீஃப் அப்படிங்கிறது ஒன்று, அரியர்ஸ் ஆஃப் பென்ஷன், அரியர்ஸ் ஆஃப் சேலரி. ரெண்டாவது, அட்வான்ஸ் சேலரி ரிசீவ்டு. இது நான் ரொம்ப பேருக்கு வராது, சில பேருக்கு வரும். அது அட்வான்ஸ் சேலரி ரிசீவ்டு. அது சில பேர் கொடுப்பாங்க. அட்வான்ஸ் சேலரினா என்ன அப்படின்னா, சேலரியினுடைய ட்ரீட்மெண்ட் என்னென்னா கேஷ் ரிசீவ்டு, சேலரி ரிசீவ்டு இன்க்ளூடிங் அட்வான்ஸ் ஆர் டியூ. டியூ அப்படின்னா என்ன அப்படின்னா, உனக்கு டியூ ஆயிடுச்சு ஆனால் அவனுக்கு கொடுக்கல. எப்படி அப்படின்னா, இப்போ அந்த இவங்க வந்தார்ல ஆதவன், அவங்க ஒய்ஃபு, அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இந்த பேப்பர்ஸ் போகிறதுக்கு ஒரு 3-4 மாதம் ஆகும், இல்லை 5 மாதம் ஆகும். அதுக்குள்ளேயே நம்ம ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சு போயிடும். அடுத்த ஃபினான்ஷியலில் வாங்குவாங்க பர்டனிங் டு ப்ரீவியஸ் இயர். அதெல்லாம் இதில் வரும். இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணாங்க அப்படின்னா, கான்செப்ட் இதுதான். அந்த வருஷத்தில் வர சேலரி ஆர் பென்ஷன் ஒரே வருஷத்தில் நீ வாங்குறதுனால ஜாஸ்தியாக இன்கம் டேக்ஸ் கட்டினோம்னா, அன்றைக்கி வாங்கியிருந்தோம்னா எவ்வளோ அடிஷ்னலாக கட்ட போகிற, இப்போ வாங்கினோம்னா எவ்வளோ அடிஷ்னலாக கட்ட போகிற, இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் எவ்வளோ இருக்கோ அதிகத்தை கட்டாத. இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீ வந்து ரிலீஃபாக குறைய அப்படின்னு சொல்லிட்டு இது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன்கம் ஃப்ரம் சேலரி 8 லட்சம், அரியர்ஸ் ரிசீவ்டு 2. இது எந்த வருஷம் பார்க்குறோம்? 23, 24. இந்த அரியர்ஸ் இருக்குது இந்த வருஷத்துக்கு. அதான் இந்த வருஷம் 2 லட்சம் லேட்டாக வாங்குறாரு. 10 லட்சம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 950. 950க்கு 52,500 டேக்ஸு. இது அரியர்ஸ் ரிசீவ்டு. எந்த வருஷம் கையில் துர்ஜா வாங்குறியோ அந்த வருஷம் கால்குலேஷன். இப்போ இந்த பக்கம் வாங்க. இந்த 2 லட்சத்தை நீ ரிசீவ் பண்ணாமல் இருந்தா அந்த வருஷமே பண்ணியிருந்தா எனக்கு 8 லட்சம் தான் கிடச்சிருக்கும். 2 லட்சம் அரியர்ஸ் தான் எனக்கு. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் டேக்ஸு 30,000. இப்போது இந்த அரியர்ஸு போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வந்ததுனால எனக்கு 52,000 ஆயிடுச்சு. இந்த அரியர்ஸு அந்த வருஷம் கொடுத்துருந்தா இந்த வருஷம் எனக்கு வந்திருக்காது. அப்போ நான் 30,000 தான் கட்டுறோம். அப்போ அரியர்ஸ் தான் நான் எவ்வளோ கட்டுறேன்? 22,500 கட்டுறேன். ஓகேவா? அவன் என்ன சொல்கிறான், இந்த அரியர்ஸ் இந்த வருஷம் வாங்கியிருக்கல அதை தூக்கி அந்த வருஷம் போட்டு, அப்படின்னா ஏற்கனவே இந்த அரியர்ஸ் இல்லாமல் நீ ஒரு கால்குலேஷன் ரிசீவ்டு போய் கால்குலேட் பண்ணி நீ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருப்ப. அப்படி போட்டால் உனக்கு எவ்வளோ வருது? 17,500 வருது வித்தவுட் அரியர்ஸ். ஏன்னா நான் வாங்கலை, அந்த வருஷம் எனக்கு தெரியாது, அதனால் 17,500. இதோட அதை சேரு, 2 லட்சத்தை சேரு, அஸ்யூமிங் தட் யூ ஹவ் ரிசீவ்டு. அப்போ 8 லட்சத்துக்கு தான் நீ கால்குலேட் பண்ணோம். அப்போ எவ்வளவு? 37,500 எனக்கு அரியர்ஸ் எவ்வளோன்னு தெரியாது, அதனால் 17,500. அந்த வருஷம் பணம் வாங்கியிருந்தேன்னா, அந்த வருஷத்துக்கான பணம் அந்த வாங்கியிருந்தேன்னா 37,500. இப்போ எவ்வளோ வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து அரியர்ஸ்க்காக கட்டணும்? 20,000. கரெக்டா? 20,000 கட்டணும். இது எனக்கு வந்த பணம், அதனால் நான் டேக்ஸ் கட்டணும். அவன் என்ன சொல்கிறான் கவர்மெண்ட்டில், நீ அந்த வருஷமே ரிசீவ் பண்ணால் 20,000 கட்டிக்கணும். எல்லாத்தையும் தூக்கி இந்த வருஷம் நீ கட்டுறேன், எனக்கு ஸ்லாப் ஏறி போச்சு, 23,500 கட்டுறேன். இது அதுக்கும் அவ்வளோ வித்தியாசம், 2,500. இது வந்ததுனால நான் 2,500 எக்ஸ்ட்ரா கட்டுறேன்ல, நீ கட்ட வேண்டாம். இந்த 2,500 ரிலீஃப் எடுத்துக்கோ, 89(1) ரிலீஃப். இதை கழிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு டேக்ஸ் லைபிலிட்டி, அதுக்கு தான் உனக்கு எஜுகேஷன் செஸ்ஸு சர்சார்ஜ் எல்லாம் வரும் ஃபுல்லாக. ஸோ பேசிஸ் இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன், இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அக்ரூவல் பேசிஸ், இதுக்கு பேர் என்னென்னா கேஷ் பேசிஸ். இந்த கேஷ் பேசிஸில் வித் அரியர்ஸ் வித்தவுட் அரியர்ஸில் எவ்வளோ வந்து அமௌண்ட் வருது, டிஃபரன்ஸ் ஆன் அரியர்ஸ். அக்ரூவல் பேசிஸில் வித்தவுட் அரியர்ஸ் வித் அரியர்ஸ் எவ்வளோ வருது டோட்டல் வித்தியாசம். இதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் கேஷில் ரிசீவ் பண்ணதுனால அதிகமாக இருந்ததுன்னா ரிலீஃப். கேஷே கம்மியாக இருந்துன்னு வச்சுக்கோ, there is no relief. It is better you pay the taxes on cash basis. நான் அக்ரூவல் பேசிஸ் போகிறேன்னா அதிகமாக கட்டும். அதனால் இந்த இதுக்கு உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்குறான். இந்த ரிலீஃப் வந்து எல்லாருக்கும் வராது. அரியர்ஸ் ஆஃப் சேலரி, அரியர்ஸ் ஆஃப் பென்ஷன், கிராச்சுவிட்டி சம்டைம்ஸ் ரிசீவ்டு, அட்வான்ஸ் ஆஃப் சேலரி, இதெல்லாம் தான் உங்களுக்கு வரும். சில சமயம் வந்து என்னென்னா ரிட்டையர்மெண்ட்டில் லீவ் கன்செஷன், ஏர்ன்டு லீவ் இருக்குல்ல, அந்த இது வரும். அந்த இதுக்கும் உங்களுக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்ம் 10E. இந்த ஃபார்ம் ஆன்லைனில் வந்துருக்கு. இதை போட்டிங்கன்னா அந்த கால்குலேஷன் இருக்கும். ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து இப்போ என்னென்னா ஒரே ஒரு வருஷம் சொல்கிறேன் நான். இதே ஒருத்தருக்கு 10 வருஷம் போட்டோம். அப்போ என்னாகும், 10 வருஷத்துக்கும் தெரிய வேண்டிய சமாச்சாரம் என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ அரியர்ஸ் அந்த சார்ட் கொடுப்பாங்க. ஒரு சார்ட் கால்குலேட் பண்ணும்போது அரியர்ஸ் சார்ட் போடும்போது ஆல்ரெடி டான்,
டியூ அரியர்ஸ். ஒவ்வொரு ஒரு மாதத்துக்கும் போட்டுட்டு அவன் கம்ப்ளீட்டாக கொடுப்பாங்க. கொடுத்த உடனே அதை பார்த்து ஒவ்வொரு வருஷம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணது எவ்வளோ இதை ஆட் பண்ணு, எவ்வளோ டேக்ஸு, இதை போடாத எவ்வளோ டேக்ஸு, இதை போட்டு எவ்வளோ டேக்ஸு, இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள இருக்கிறது அரியர்ஸ். இது ஒரு வருஷத்துக்கு. இதே மாதிரி எவ்வளோ வருஷம் கொடுக்குறதோ அவ்வளோ வருஷம் போடணும். போட்டு டோட்டல் போட்டு டேக்ஸ் ஆன் அரியர்ஸ் அக்ரூவல் பேசிஸ். இங்கே ஒரே என்ட்ரி டேக்ஸ் ஆன் அரியர்ஸ் கேஷ் பேசிஸ். இது எவ்வளோன்னு பார்த்துட்டு ரிலீஃப் வருதா வரலையா இது போட்டு நம்ம கொடுக்கலாம். இது ஒண்டர்ஃபுல் ஃபஸ்ட் கிளாஸ் கால்குலேஷன். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம போட முடியாது. அதனால் பியூர் அரித்மெட்டிக்கல். இன்கம் டேக்ஸ் ஃபுல்லாக கணக்கு கரெக்டாக நம்ம போட தெரிஞ்சால் இன்கம் டேக்ஸ் அப்படியே பிரிஞ்சிடலாம் ஃபுல்லாக. இதை வந்து ஒரு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். முதல் ஒரு வருஷம், அப்புறம் 2 வருஷம், அப்புறம் 3 வருஷம் எல்லாம் கொடுக்குறேன். இதை கேல்குலேஷன் போடுங்க. சிஸ்டமேட்டிக், ஒன்றுமே கிடையாது. என்ன அப்படின்னா அந்த வருஷம் எவ்வளோ போட்டிருக்கான். ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா இவனுடைய டோட்டல்லாம் இருக்குல்ல, நீ முதல்ல சேலரி கேலரி அப்புறம் வந்து ரெண்ட்டு கிண்ட்டு அதெல்லாம் கணக்கே கிடையாது. இவன் ஸ்ட்ரைட்டாக கிராஸ் டோட்டல் இன்கம்லேருந்து ஆரம்பிப்பான். சில பேர் என்ன சொல்லுவாங்க, பிஎஃப் அந்த வருஷம் வந்திருக்கு அதை குறைன்னுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக என்ன சொல்லலாம், திஸ் இஸ் அ ரிலீஃப் த கவர்மெண்ட் கிவ்ஸ் யூ. அதிகமாக இருந்தால் கட்டாத. நான் அந்த வருஷம் வாங்கியிருந்தேன், அந்த வருஷம் பிஎஃப் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த வருஷம் எல்ஐசி ஜாஸ்தியாக இருக்கும், அது இருக்கும். நார்மலாக அதெல்லாம் கன்சிடர் பண்ணுறதில்ல. ஸ்ட்ரைட்டாக டோட்டல் இன்கம்லேருந்து ஆரம்பிக்கலாம். டோட்டல் இன்கம்லாம் என்ன, எல்லாம் கழிச்சு அந்த வருஷம் நீ எவ்வளோ பண்ணியிருக்கியோ அவ்வளோ அமௌண்ட்டு. அதனால் நம்ம பார்க்க வேண்டியதுலாம் டோட்டல் இன்கம், ஆட் அரியர்ஸ், டேக்ஸ் ஆன் அரியர்ஸ் வித்தவுட் அரியர்ஸு, டேக்ஸ் ஆன் இன்கம் வித் அரியர்ஸு. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். இந்த சிம்பிள் கால்குலேஷன் தான் நம்மளுடைய ஃபார்மில் இருக்குது. மற்றெல்லாம் என்டர்டெயின் பண்ணுறதில்ல. இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபுல்லாக. நான் மறுபடியும் ரீஒர்க் பண்ணுறேன், ஏன்னா அந்த வருஷம் அரியர்ஸை வந்து எனக்கு பிஎஃப் பிடிச்சிருக்கான், அது அக்கௌண்ட் பண்ணல எல்லாரும் சொல்லுவாங்க. பட் இட் இஸ் நாட் அலவுட். இந்த 1,50,000 இருக்குல்ல உங்களுக்கு, அவன் வந்து 1,20,000 இருக்கும், இதில் ஒரு 10,000 இருக்கும், எனக்கு அதையும் ஆட் பண்ணு, அந்த வருஷம் வந்தால் நான் உங்களுக்கு 10,000 எனக்கு உரிமையாக அப்படின்னாங்க. நார்மலாக திஸ் இஸ் நாட் அலவுடு. அதனால் அந்த டோட்டல் இன்கமில் போட்டு தான் நமக்கு வந்து ஃபார்ம் இருக்குது. அதுக்கு ஒரு ரிலீஃப்னு கொடுக்குறா ஃபுல்லாக. இது ஒன்று பார்த்தாச்சா. இது வந்து 89(1) ரிலீஃபு. மார்ஜினல் ரிலீஃப்னு ஒன்று இருக்குது. அது இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மார்ஜினல் ரிலீஃபில் என்ன அப்படின்னா 7 லட்சம் ஒன்றும் நமக்கு கிடையாது இந்த வருஷத்துக்கு. ஒருத்தருக்கு 7,10,000. நான் உள்ளுக்குள்ள தான் போகல, நான் டோட்டல் இன்கம்லேருந்து வரேன். மார்ஜினல் ரிலீஃப் ஒன்லி ஆஃப்டர் டோட்டல் இன்கம். இப்போ ஸ்லாபு 3 to 6 lakhs 15,000, 6 to 7 lakh 10,000. 110 இல்லை, 110 110க்கு 10 11,000, மொத்தம் எவ்வளோ 26,000. இவருடைய இன்கம் எவ்வளோ ஜாஸ்தியாகுது, 7 லட்சம் ஒன்றும் கிடையாது, 7,10,000 ஜாஸ்தியாகுது. ஒரு 10,000 ஜாஸ்தி ஆகிறதுனால உனக்கு என்னது 26,000 டேக்ஸ் வருது. எல்லாரும் கேட்டாங்க, என் 7 லட்சம் இருக்கிறான் அவன் தம்பி, அவனுக்கு ஒரு எக்ஸம்ஷன். நான் 7,10,000 நான் ரொம்ப கடினமாக வேலை செஞ்சு நான் ஒரு 10,000 சம்பாதிச்சேன், எனக்கு 26,000 போட்டியாப்பா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லலாம், இன்கம் ஹேஸ் எக்ஸீடட் பை 10,000, டேக்ஸ் ஹேஸ் எக்ஸீடட் பை 26,000. அவன் தம்பிக்கு 0, அண்ணனுக்கு 26, அவனுக்கு உனக்கு வித்தியாசம் 10. கவர்மெண்ட் என்ன சொல்லலாம், சரி இன்கம் உனக்கு ஏறினால டேக்ஸ் அதை விட ஜாஸ்தியாக போயிடுச்சு. எவ்வளோ, 14,000 ஜாஸ்தி. அதனால் சொல்லிட்டு தான் 14,000 நீ கொடுக்க வேணாம், ஐ வில் ரெஸ்ட்ரிக்டட் டு டேக்ஸ் இட் செல்ஃப். ஸோ 7,10,000 வரும்போது உனக்கு கால்குலேட் பண்ணால் 26,000 வரும். ஆனால் 26,000 கட்ட வேண்டாம். நீ வந்து when the tax exceeds the income, இந்த இன்கம் 7 லட்சம் இருக்குல்ல, அதுக்கு மேலே போச்சுன்னா, அதோட டேக்ஸ் அதிகமாக போச்சுன்னா எனக்கு டேக்ஸை மட்டும் கட்டு, மொத்த டேக்ஸும் கட்ட வேண்டாம். அப்போது மார்ஜினல் ரிலீஃப் எவ்வளவு 14. அதாவது இன்கம் எவ்வளவு, இன்கம் இன் எக்ஸஸ் ஆஃப் 7 lakhs, டோட்டல் டேக்ஸ் ரெண்டுத்தையும் கழிச்சுன்னா உனக்கு 16,000. இது எப்போ வரும் அப்படின்னா, இப்போ 710 போட்டோம்ல, 720, அதே மாதிரி 27 இன்கம் வளர்ச்சியில் இருக்கு 20, 7,000 ரிலீஃபு. ஒரு பர்டிகுலர் சமயத்தில் என்ன ஆகும், அடுத்து 730 போடு, இந்த குறைஞ்சதே வரும். இப்போ பார், இங்கே 16 வந்தது, இங்கே 7 வந்தது, அங்கே குறைஞ்சது. ஒரு இடத்துல டைப் பிரேக்கர் வரும். அதாவது என்ன அப்படின்னா, டேக்ஸும் சரி இன்கமும் சரி கரெக்டாக இருந்துக்கும், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும், டேக்ஸ் இருக்கிறது ஏற ஆரம்பிக்கும், இன்கம் விட மேலே ஆரம்பிக்கும். அதுக்குள்ளேயும் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து மார்ஜினல் ரிலீஃப். இது மார்ஜினல் ரிலீஃபு. அது வந்து 89(1) ரிலீஃப், 89(1) ரிலீஃப். இது மார்ஜினல் ரிலீஃப். இது இந்த வருஷம் தான், இது முதல்ல இருந்தது, அதுக்கப்புறம் விட்டோம். ஒரு 5-6 வருஷம் எனக்கு தெரிஞ்சவர்களும் இந்த புது ஸ்கீம் இந்த இது வந்து இல்லை, ரீவாம் பண்ணால 2.5 to 5, 5 to 10, 10 அண்ட் அப் இல்லை, அப்போல்லாம் விட்டாச்சு. நீட்டாக கட்ட வேண்டியது இங்கே 5 lakh ஒன்று ரிபேட் இருந்தது, அதுக்கு மேலே போனால் மொத்தத்தையும் கட்டுன்னு சொல்லிட்டான். இந்த வருஷம் தான் இந்த ரிலீஃப் கொடுத்துருக்கான், மார்ஜினல் ரிலீஃபு. நீங்கள் வந்து வின்மேனில் போட்டிங்கன்னா உங்கள் கால்குலேஷனுக்கும் அந்த கால்குலேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கும். இவ்வளோ வருது அப்படின்னு, அது ஒன்றும் இல்லை, இந்த வித்தியாசம் தான். ஒரு தடவை போட்டு நீங்கள் செக் பண்ணிங்க. நமக்கு என்னதான் சாஃப்ட்வேரில் ரிலீஃப் இருந்தாலும் அந்த கால்குலேஷன் இருந்தாலும் ட்ரை டு கால்குலேட் பை யுவர் செல்ஃப்.
அது போட்டு கரெக்டாக வந்தால் பார்த்துருங்க. ஏன் அப்படின்னா வி ஷுட் நாட் டிபெண்ட் ஒன்லி ஆன் சாஃப்ட்வேர், வி நீட் டு டிபெண்ட் ஆன் அவர் பிரெயின் ஆல்சோ, பிகாஸ் லா இஸ் ஃபார் எவரிபடி. லா வச்சு தான் அது போட்டுருக்காங்க. ஆனால் இது ரிலீஃப். இப்போ இது அடுத்தது வந்து ஒரு 30, 40, 50 போட்டிங்கன்னா எங்கே டை பிரேக்கர் வருதுன்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்துக்கேன். ஸோ இன்றைக்கி ரெண்டும் இது மட்டும்தான். ஓகே.